ஒரு காலத்தில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் ஆமை ஒன்று பல வருடங்களாக வாழ்ந்து வந்தது. அதற்கு அருமையான 2 வாத்துக்கள் நண்பர்களாக இருந்தன. ஆமை பொறுமையாக, அமைதியாக வாழ்ந்தது. வாத்துக்களோ சுதந்திரமாக பறந்து திரிந்து, உலகத்தை பார்த்துவிட்டு வந்து ஆமையிடம் கதை சொல்வதை பொழுதுபோக்காக வைத்திருந்தன. ஆமைக்கு வாத்துக்கள் மீது அசைக்க முடியாத அன்பு இருந்தது. வாத்துக்களுக்கு ஆமையின் நேர்மையும், அதன் மெதுவான, ஆனால் உறுதியான குணமும் பிடிக்கும். இப்படி 3 நண்பர்களும் இனிமையாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் விதி விளையாடியது. ஒரு கோடைக்காலம் வந்தது. அது மிகவும் வெப்பமாக இருந்தது. சூரியனின் சுட்டெரிக்கும் வெப்பத்தால் குளம் மெல்ல மெல்ல வற்றத் தொடங்கியது. முதலில் சேராகவும் பின்னர் வெறும் உலர்ந்த மண்ணாகவும் மாறியது. வாத்துக்களுக்கு கவலை இல்லை. அவை வானில் உயர பறந்து பக்கத்தில் நீருள்ள மற்ற குளங்களை தேடிக் கண்டறிந்துவிட்டன. நண்பா ஆமையே, இந்த பகுதி இனி நமக்கு சரிப்பட்டு வராது. நாங்க வேறொரு பெரிய குளம் கண்டுபிடிச்சிட்டோம். வா, நீயும் எங்க கூட வந்துடு என்று வாத்துக்கள் கூறின. ஆமை சோகமாக இருந்தது. நண்பர்களே, உங்களைப் போல என்னால் எளிதாக பறக்க முடியாது. நானோ ஊர்ந்துதான் செல்ல வேண்டும். வேறு குளத்துக்கு நான் போய்ச் சேர்வதற்குள் மாதங்கள் ஆகிவிடும். அதற்குள் நான் தாகத்தில் செத்துவிடுவேன் போலிருக்கிறது என்று தன் துயரத்தை பகிர்ந்தது. ஆமையின் நிலையை பார்த்த வாத்துக்கள் அதைக் கைவிட மனமின்றி யோசித்தன. கவலைப்படாதே ஆமையே, நீ எங்களுடைய உயிர் நண்பன். உன்னை இங்கே தனியாக விட்டுவிட்டு போக மாட்டோம் என்று சொல்லி 2ம் சேர்ந்து ஒரு சிறந்த திட்டத்தை வகுத்தன. அவை வலிமையான, மெல்லிய ஒரு குச்சியைக் கொண்டு வந்தன. ஆமையே, இந்த குச்சியின் நடுப்பகுதியை நீ உன் வாயால் கெட்டியாக கவ்வி பிடித்துக்கொள். நாங்கள் இருவரும் அந்த குச்சியின் 2 முனைகளையும் பிடித்துக்கொண்டு பறந்து செல்வோம். ஆனால் நீ எங்களுடைய இந்த ஒற்றை அறிவுரையை மட்டும் மீறவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நீ கீழே விழுந்து விடுவாய் என்பதால் வாயைத் திறந்து பேசவே கூடாது. இது எங்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய உதவி என்று ஒரு வாத்து கண்டிப்புடன் சொன்னது. ஆமைக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. நிச்சயமாக நண்பர்களே, உங்களுடைய உதவிக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நீங்கள் சொல்படி என்ன நடந்தாலும் நான் வாயைத் திறக்க மாட்டேன் என்று உறுதி அளித்தது. ஆமை குச்சியின் நடுப்பகுதியை பலமாக பற்றிக் கொண்டது. வாத்துக்கள் இருவரும் குச்சியின் முனைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கிர் என்று சிறகடித்து வானில் உயர பறந்தன. ஆமை முதன்முறையாக பறக்கும் அனுபவத்தில் திளைத்தது. வாத்துக்கள் ஆமையை தாங்கிக் கொண்டு மெதுவாகவும் கவனமாகவும் பறந்து சென்றன. புதிய குளம் வெகு தொலைவில் இருக்கவில்லை. அவை மக்கள் வசிக்கும் ஒரு கிராமத்தின் மேல் பறந்து சென்றபோது கீழே இருந்த மக்கள் இந்த காட்சியைக் கண்டு வியப்படைந்தார்கள். பாருங்கள், பாருங்கள், ஆமை பறக்கிறது. அதுவும் 2 வாத்துக்களால் தூக்கிச் செல்லப்படுகிறது என்று மக்கள் ஆச்சரியத்துடன் கூச்சலிட்டனர். இது எவ்வளவு விசித்திரமான காட்சி என்று கைதட்டிச் சிரித்தனர். அவர்களின் கூக்குரலைக் கேட்ட ஆமைக்கு கோபம் தலைக்கேறியது. என்னை பார்த்துச் சிரிக்கிறார்களா? என்னை விசித்திரமானவன் என்கிறார்களா? இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று அதன் வாய் துடித்தது. அடுத்த கணம் தன்னுடைய நண்பர்கள் கொடுத்த முக்கியமான அறிவுரையையும் அவர்கள் கஷ்டப்பட்டுச் செய்யும் உதவிக்குத்தான் அளித்த வாக்கையும் மறந்து மக்கள் கூட்டத்தை பார்த்து பதிலளிக்க வாயைத் திறந்தது. ஏய் மூடர்களே, நான் இதைச் சொல்லி முடிக்கவில்லை. வாயைத் திறந்தவுடன் குச்சியை விட்டு அதன் பிடி நழுவியது. ஆமை தலைகீழாக தடால் என்று தரையில் விழுந்தது. வாத்துக்கள் கீழே திரும்பி பார்த்தன. அவற்றின் கண்களில் கண்ணீருடன் சோகமும் நிரம்பியிருந்தது. நண்பர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை மறந்து தன்னுடைய பிடிவாதத்தால் ஆமை உயிரை விட்டது. நீதி: உண்மையான நண்பர்கள் கூறும் ஆலோசனைகளைக் கேட்க வேண்டும். அத்துடன் நண்பர்கள் கஷ்டப்பட்டுச் செய்யும் உதவிக்கு மதிப்பளித்து அவர்கள் சொல்லைக் கேட்க வேண்டும்.